எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பத்தி நான் போட்ட ஃபர்ஸ்ட் ரீலோட ரெஸ்பான்ஸ் வீடியோ தான் இது. அந்த வீடியோ போட்டதோட இன்டென்ஷன் வேற, மத்தவங்க அதை புரிஞ்சுக்கிட்ட விதம் வேற. ப்ராபபிளி சரியா கன்வே பண்ணாதது என் தப்பா இருக்கலாம், பட் உங்களை மிஸ்லீட் பண்ணணுங்கிறது என் இன்டென்ஷன் இல்ல. ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. ஸ்டில் so much of hatred comments both ஆன்லைன்லயும் அண்ட் பர்சனலியும். நான் ஏதோ இந்த பிரச்சனையோட சென்சிட்டிவிட்டி புரியாம மக்களை திசை திருப்புற மாதிரியும், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொன்ன மாதிரியும், ஏதோ கான்ஸ்பிரசி கிளப்பி விட்ட மாதிரியும் அந்த அடி அடிச்சாங்க. எந்த அளவுக்குனா நான் அந்த ஐலாட்டுக்கே போயிருக்கணும்ன்ற அளவுக்கு. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம். Coming back to the clarification, viewers and வேணுகோளுக்கு let's fully talk about Epstein files in this video. அதுக்கு முன்னாடி ஒரு disclaimer. 18 வயசு இதயம் பலவீன பிரெக்னன்ட் லேடி பார்க்காதீங்க. Epstein filesங்கிறது அமெரிக்கன் ஃபினான்ஷியர் ஜெஃப்ரி எப்ஸ்டைன் கேஸ் சம்பந்தப்பட்ட கோர்ட் டாக்குமெண்ட்ஸ், இன்வெஸ்டிகேஷன் ரெக்கார்ட்ஸ், ஃபிளைட் லாக்ஸ், கான்டாக்ட் புக்ஸ், இமெயில்ஸ்னு ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டேட்டா. ஆக்சுவலா 2005ல ஒரு 14 வயசு பொண்ணோட அம்மா ஜெஃப்ரி எப்ஸ்டைன் தான் பொண்ணு மசாஜ் பண்ண சொல்லி கூப்பிட்டு காசு கொடுத்தான்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க. அதை தொடர்ந்து நடந்த விசாரணையில அவன் இன்னும் பல பெண்கள் அபியூஸ் பண்ணிருக்கான்னு தெரிய வந்து 2008ல கேஸ் புளோரிடா கோர்ட்டுக்கு போகுது. ஆனா அங்க ஒரு சீக்ரெட் நான் ப்ராசிக்யூஷன் அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதுல வந்த தீர்ப்பு படி 13 மாசம் ஜெயிலு, அதுலயும் 12 hours ஒர்க் ரிலீஸ் வேற. சோ நைட்டு தூங்குறதுக்கு மட்டும் ஜெயிலுக்கு போனா போதும். இப்படி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஜெயிலே தூங்கி எழுந்து தன்னோட தண்டனையை கழிச்சு ரெஜிஸ்டர் செக்ஸ் அஃபெண்டர் டைட்டிலோட ஜாலியா ஒரு ரெகுலர் ரொட்டீனுக்கு திரும்பினா எப்ஸ்டைன். அதுக்கப்புறம் 2018ல ஜூலி பிரவுன்ங்கிற இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எப்ஸ்டைன் கேஸ பத்தியும், அதை எப்படி ஃபெடரல் கோர்ட்டு கொண்டு போகாம ஸ்டேட்ஸ்லயே வச்சு சுமூகமா பேசி முடிச்சாங்கன்றத பத்தியும் வெளிக்கொண்டு வந்தாங்க. மீ டூ மூவ்மெண்ட் ட்ரெண்டான காலகட்டங்கிறதுனால எப்ஸ்டைன் கேஸ் மேல மீடியா கவனம் அதிகமாச்சு. கேஸும் ரீஓபன் ஆச்சு. நியூயார்க் ஃபெடரல் கோர்ட் இன்வெஸ்டிகேஷனை தீவிரப்படுத்தி 2019ல அவனை அரெஸ்டும் பண்ணாங்க. பட் சரியா ஒரே மாசத்துல ஜெயிலுக்குள்ளேயே தூக்கு போட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான்ற நியூஸ் மட்டும் தான் வெளியே வந்துச்சு. பட் கரெக்டா அந்த நேரம் பார்த்து கேமரா ரிப்பேர் ஆயிடுச்சு, காட்ஸ் வாக்கிங் போயிட்டாங்கன்னு ப்ராப்பரான டீடைல்ஸ் இல்லைனால அவன் சாகவே இல்லை, போஸ்ட்மார்ட்டம் பண்ணது வேற பாடிய, ப்ரோ ஃபேக் திஸ் ஓன் டெத் அப்படியெல்லாம் 4 பேர் 4 விதமா பேசினாங்க. ஆனா பிரச்சனை இப்போ அவன் செத்தானா இல்லையாங்கிறது இல்ல, அவனோட ஓன் ஐலாண்ட்ல பெண்களையும் குழந்தைங்களையும் கடத்தி கொண்டு போய் அவன் செஞ்ச அட்டுழியங்கள், அதுக்கு துணை போன தலைவர்கள், கோடீஸ்வரர்கள், பிரபலங்கள், அரசியல்வாதிகள், அதை சுத்தி எழுந்த கான்ஸ்பிரசி தியரிகள், ஒருவேளை இதெல்லாம் உண்மை நிரூபிக்கப்பட்டா அதால ஏற்படக்கூடிய விளைவுகள், இதெல்லாம் தான் பிரச்சனை. பட் அதை பத்தி பேச இந்த ஒரு ரீல் போதாது. ஏன்னா எப்ஸ்டைன் ஐலாண்டுக்கு முன்னாடி 1970ல யூஎஸ்ல ஃபாக்ஸ் ஐலாண்டுங்கிற இடத்துல இதே மாதிரி சம்பவம் அரங்கேறிச்சு. ஆனா அதை பண்ண ஷெல்டனை போலீஸ் கடைசி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை, நல்லா தான் வந்து சேர்த்தான். இவ்வளவு ஏன், இந்தியாவுக்கு கூட அவர் ஓன் வெர்ஷன் ஆஃப் எப்ஸ்டைன் ஃபைல் இருக்கு. நிஜமாதான் சொல்றியா? நமக்கு பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகால இருக்க தர்மசாலா எடுத்துக்கோங்க. நூத்துக்கணக்கான பெண்கள், குழந்தைகள் எப்படி கொல்லப்பட்டாங்கன்றத பத்தி பல கிரியேட்டர்ஸ் பேசினாங்க. எல்லாம் டெக்னாலஜி. பட் இப்ப என்ன ஆயிடுச்சு, அப்ரூவரான சானிடேஷன் ஒர்க்கர் சின்னையாவை தான் கல்பிரேட் ஃபேக் அலிகேஷன் வச்சாருன்னு தூக்கி உள்ள போட்டாங்க. இப்படி வெளிவராத மறைக்கப்பட்ட பல கதைகள் நம்மள சுத்தி நடக்கதா செய்யுது. அதுக்குன்னு எப்ஸ்டைன் ஷோட இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இது சோ உங்களுக்கு இன்னும் எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் பத்தின ஃபுல் டீடைல்ஸும் அது சுத்தி இருக்க தியரிஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ட் 2 போடுறேன். கடைசியில என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டாங்களே.